Taste the Daily. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சி முன்பு கட்டிட வரைபட அனுமதிக்கு லஞ்சம் கேட்கும் நகரமைப்பு ஆய்வாளரை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. நகராட்சி நகரமைப்பு ஆய்வாளர் விஜய் வரதராஜன் கட்டிட அனுமதிக்கு 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கட்டிட பொறியாளர் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சத்திலேயே திளைப்பது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி, இன்னொருத்தர் மேல்முறையீட்டு அதிகாரி. ஒழுங்கு நடவடிக்கை நடவடிக்கையில எங்களுக்கு நம்பிக்கையே போயிருக்கு சார். அதிகாரிகள் நம்பிக்கை 6 மாசமா ஒரு நடவடிக்கை எடுக்காதனால தான் உட்கார்ந்துருக்கோம். கொடுத்தது ஒரு அதுக்கு பொய்யா ஒரு பதிலை கொடுத்து அமைதியா உட்கார்ந்துருக்கிறது. அது பார்த்தாலே தெரியும் சார். என் கம்ப்ளைண்ட்ல எவிடன்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் சார். பொய்யான பதிலா இல்லையாங்கிறது அவர் தான் சொல்லணும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் 1,43,00,000 ரொக்கம் மற்றும் 3 கிலோ தங்கம் ஆகியவை காணிக்கையாக கிடைத்துள்ளது. புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் கடந்த 21 நாட்களாக பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கைகள் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 1,43,00,000 ரொக்கம், 3 கிலோ தங்கம் மற்றும் 4 கிலோ 740 கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கையாக கிடைத்துள்ளது. மேலும் 178 வெளிநாட்டு கரன்சிகள், 595 வெளிநாட்டு நாணயங்களும் உண்டியலில் காணிக்கையாக கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இருந்து செய்யாறு சென்ற அரசு பேருந்தில் மின்விளக்குகள் எரியாததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து செய்யாறு சென்ற அரசு பேருந்தில் 12 பேர் பயணம் செய்த நிலையில் பேருந்தின் உள்ளே பொருத்தப்பட்டிருந்த LED மின்விளக்குகள் சரிவர எரியாததால் பேருந்து முழுவதும் இருள் சூழ்ந்தது. இதனால் பெண் பயணிகள் மிகவும் அச்சத்துடன் பயணித்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளின் பழுதுகளை நீக்கி பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என விடியா திமுக அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.